காலையில் எந்திச்சதுமே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டேன். செண்பகவல்லி அம்மன் கோயில் தான், கோயில்பட்டியில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து எல்லா தெய்வங்களையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மணிக்கு கோயில்பட்டியில் இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது. வேறு இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இங்கே தான் அடிக்கடி போவேன். கோயில் சூப்பராக இருக்கும். உள்ள தரிசனம் ஃபுல்லாமே ரொம்ப சிறப்பாக அன்றைக்கி நடந்துச்சு. நான் ஃபுல்லாமே நீ பார்த்துட்டு, நீ செவ்வாய்க்கிழமைங்கிறனால முருகருக்கு அபிஷேகம் நடந்துச்சு. முருகர் அபிஷேகத்தையும் நல்லா திருப்தியாக நிதானமாக உட்காந்து பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன். பிறகு வெளியே வந்து கோயிலில் விளக்கு, இந்த கோலமாவு எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து வேலுக்கு அபிஷேகம் தான் நான் பண்ணேன். வேல் அபிஷேகம் வந்து நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து இந்த தட்டு தான், சின்ன தட்டில் அதுக்கு மேலே சின்ன வேல் தான். அந்த வேலை வச்சு அதுக்கு முதல்ல பன்னீர் அபிஷேகம் பண்ணிவிட்டு பூவை போட்டுட்டு ஆராதனை காமிச்சிட்டேன். அதுக்கு பிறகு பால் அபிஷேகம் பண்ண பிறகும் சந்திரன் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு பிறகும் நான் சூடம் காமிச்சிட்டேன். இது மாதிரி தான் நான் எல்லா அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் பண்ணுவேன். ஏன்னா நம்ம அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக இது மாதிரி பண்ணணும். அபிஷேகம் அப்படின்ட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ரொம்ப மனசு ஒருநிலைப்படுத்தி நம்ம பண்ணும்போது, கோயிலில் நம்ம எப்படி பண்ணுவோம், ஆனால் கோயிலில் அவங்க ரொம்ப பிரமாண்டமாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச மணிக்கு ரொம்ப சிம்பிளாக எளிமையாக நம்ம பண்ணிக்கலாம். நம்மகிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ, சந்தனம், குங்குமம், பால், திருநீர், அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிறத வச்சு நம்ம அபிஷேகம் ரொம்ப எளிமையாகவே பண்ணலாம். ரொம்ப கிராண்டாக கோயிலில் பண்ணுற மணிக்கு தான் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம ஏழ்மைக்கு தக்கன நம்மளால் முடிஞ்சது மணிக்கு நம்ம செஞ்சாலே போதும். நான் வந்து எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வேல் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே வீடு கொஞ்சம் பாசிட்டிவாக ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வேல் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் வேல்மாறல், மந்திரம் அந்த மாதிரி எதுனாலுமே சொல்லிக்கிட்டே அதை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா அமைதியாக உட்காந்துக்கிட்டு நம்ம பாலை ஊற்ற, ஆராதனை காமிக்க அது மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக வேல்மாறல் இல்லைன்னா மந்திரம் இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் நம்மளுக்கு எது நம்மளால் சொல்லிக்கிட்டே, இல்லைன்னா ஓம் சரவண பவா, இல்லைன்னா ஓம் சண்முக பவா, முருகருக்கு அரோகரா, கந்தருக்கு அரோகரா, அந்த மாதிரி நம்ம முருகனை வந்து எவ்வளோக்குள்ளே நம்ம மனசார போற்றுறோமோ அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. வேல் அபிஷேகம் முடித்த பிறகு என்கிட்ட வந்து குட்டியாக ஒரு கலையம் இருக்குது. அதில் தான் வேலை நிப்பாட்டி அதுக்குள்ளே வேலை நட்டு வச்சுருவேன். வச்சுட்டு அதுக்கு அரளிப்பூ மாலை வச்சு சந்திரன் குங்குமம் வச்சு, வேலோட நுனியிலையும் கண்டிப்பாக நம்ம சந்திரன் குங்குமம் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் நம்ம வேல் வந்து நம்மளை காக்கும் கடவுளாக மாறுது. இல்லைன்னா அது ஆயுதமாக மாறிடும். நீங்கள் பெரிய வேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எலுமிச்சைப்பழம் சொருகி வச்சுருங்க. இல்லை சின்னதான், என்கிட்ட சின்ன வேல் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் சந்திரன் குங்குமம் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் நல்லா ஒரு பக்தியோடு நம்ம தீபம் ஏற்றி நம்ம வழிபடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தீபம் ஏற்றுறது வந்து ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கு மட்டும்தான் தீபம் ஏற்றணும்னு கிடையாது. நம்ம டெய்லியுமே காலையும் சாயந்தரம் 2 நேரமே நம்ம தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் அப்படின்னா, திங்கள் அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையே நம்ம விளக்குகளை சுத்தம் செஞ்சு வச்சிடணும். அன்னைக்கு நம்ம விளக்குகளை சுத்தம் செய்யக்கூடாது. வீட்டு வாசலில் தீபம் ஏற்றின பிறகு தான் பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றும்போது நம்ம மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிற மணிக்கு இருக்கும். வெளியில் ஏற்ற தீபத்தை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு பூஜை அறையில் வைக்கும்போது அதுதான் சரியான முறை. நல்லெண்ணெய், நெய், பஞ்சலோக விளக்கு எண்ணெய் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணி விளக்கு ஏற்றலாம். தினந்தோறும் விளக்குகளை சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தான். பொதுவாக பூஜை அறையில் ரெட்டை விளக்கு ஏற்றுறது ரொம்ப அதிர்ஷ்டம். அகல் விளக்கு ஏற்றும்போது சுடர் வந்து கிழக்கு நோக்கி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சகல ஐஸ்வர்யங்கள் பெருகி வர்றதுக்கு கிழக்கு திசையை நோக்கியும், கடன் தீர மேற்கு திசையை நோக்கியும், சுப காரியங்கள் வந்து நம்மளுக்கு தடைகள் வந்து விலகி நல்லது நடக்கிறதுக்கு வடக்கு திசையை நோக்கி நம்ம தீபம் ஏற்றலாம். பூஜை அறையில் கண்டிப்பாக 30 நிமிஷமாவது நம்ம தீபம் எரிய விடணும். திரி தூண்டி அல்லது பூ வச்சு தான் நம்ம வந்து தீபத்தை மலையேற்றணும். சும்மா வாயை வச்சு ஊதக்கூடாது. ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க யாருனாலுமே தீபத்தை மலையேற்றலாம். இவங்க தான் ஏற்றணும் அப்படின்லாம் கிடையாது. வீட்டில் வந்து எப்போவுமே லட்சுமி கடாட்சம் இருக்கிறதுக்கு நம்ம தான் அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். நீங்கள் வந்து விளக்கு எரிஞ்சு பற்ற வச்ச உடனேவும் போய் அணைச்சிடக்கூடாது. ஒரு அரை மணி நேரமாவது எரியணும். அப்போ தான் நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டுக்குள்ளே எப்போவுமே லட்சுமி கடாட்சம் இருக்கிறதுக்கு வீடை நல்லா சுத்தமாக வைங்க.
பா சிங்கில் அதிகமாக பாத்திரத்தை போடாதீங்க. அது மாதிரி போடும்போதும் நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் வராது. நைட்டில் எப்போவுமே அடுப்படியில் கொஞ்சோண்டு சாப்பாடு வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அடுப்படியை சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு படுக்காதீங்க. அதுவுமே வீட்டுக்கு ரொம்ப நல்லது கிடையாது. வீடை நம்ம சுத்தம் பண்ணுறோன்னு சுத்தமும் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வேலையில் எவ்வளோ மும்முரமாக இருக்கோமோ அதே மாதிரி நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுலையும் இருக்கணும். நான் வந்து வேல்மாறல் எப்போவுமே படிப்பேன் உட்காந்து. வேல்மாறல் படிக்கிறது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் வேல்மாறல் உங்கள்கிட்டயும் புக் இருக்குது அப்படின்னா புக்கில் படிங்க. இல்லைன்னா செல்லில் இருக்கிறத எழுதி வச்சுட்டு படிங்க. ஏன்னா செல்லை பார்த்து படிக்கிறத விட நம்ம புக்கை பார்த்து படிக்கும்போது நிறுத்தி நிதானமாக நம்ம படிப்போம். தப்பு இருந்தாலும் இன்னொரு தடவை அதை வாசித்து பார்த்துக்கிடுவோம். நீங்கள் செல் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா புக்கு வந்து நம்மளுக்கு சில பேர்த்துக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு நோட்டில் நம்ம செல்லில் உள்ளதை பார்த்து என்னென்னன்ட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாக எழுதி வச்சு உட்காந்து படிங்க. அதே மாதிரி பூஜை முடிக்கும் போதும் ஒரு 108 தடவை ஓம் சரவண பவா எழுதுங்க. அது மாதிரி அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தொடர்ந்துமே எழுதி வச்சுருக்க ஒரு நோட்டு இருக்குது. நான் இன்னொரு தடவை அந்த நோட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டெய்லியுமே சாமி கும்பிட்டு முடித்தோடனே வேல்மாறல் படிச்சுட்டு இல்லைனா கந்தசஷ்டி கவசம் படிப்பேன். இல்லைனா திருப்புகள் படிப்பேன். படித்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து 108 தடவை நான் சரவண பவா எழுதுவேன். எழுதி முடிச்சுட்டு தான் எழுந்திரிச்சி சாமி ரூமை விட்டு வெளியவே வருவேன். எப்படியோ சாமி கும்பிட எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிரும். 1/2 மணி நேரத்துக்கு கூடயே ஆயிரும். ஏன்னா நம்ம எவ்வளோக்குள்ளே பொறுமையாக கும்பிட்றோமோ அது ரொம்ப நல்லது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.